ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 8 காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய கொய்யாப்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்து, அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நம்ம அரைச்சிருக்க பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். கெட்டியானதும் நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லாட்டினா நாட்டு சக்கரை போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 100 கிராம் வேர்க்கடலை, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வடித்த சாதத்தில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மிச்சம் இருக்க பொடியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி பேஸ்ட்டையும் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். கோவில் ஸ்டைல் புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.